அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சீலண்ட் கன்னை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சீலண்ட் கன்னை வந்து எப்படி உபயோகப்படுத்தணுன்றதை பற்றியும் இந்த வீடியோ மூலமாக நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து இந்த சீலண்ட் கன்னில் சிலிக்கான் பேஸ்ட்டை வந்து எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பேஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணி பார்க்கணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ மூலமாக நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சிலிக்கான் பேஸ்ட் வந்து எதுக்கு பயன்படும்னா இந்த யூபிவிசி விண்டோட சைடில் வர அந்த கேப் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணுறதுக்காக இந்த சிலிக்கான் பேஸ்ட் வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி வந்து கிச்சன் சிங்கோட கேப் வரும், கிச்சன் சிங்கில் சைடு சுற்றி கேப் வரும், அந்த கேப்லேயே வந்து இந்த சிலிக்கான் பேஸ்ட் வந்து நம்ம ஃபில் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பாத்ரூமில் இந்த டைல்ஸ் கார்னர்லேயும் இந்த பேஸ்ட்டை பார்த்துக்கலாம். இந்த சிலிக்கான் பேஸ்ட் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் சொல்யூஷனாகவும் நிறைய பேர் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. அதாவது வந்து மழை தண்ணி இந்த ஜன்னல் வழியாக உள்ளே வருதுன்னா அந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து இந்த சிலிக்கான் பேஸ்ட்டை நம்ம வந்து ஃபில் பண்ணி பார்த்துக்கலாம். தண்ணி சுத்தமாக உள்ளே வராது. ஸோ ஓகே, இப்போ வாங்க நம்ம நிறையா வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த சிலிக்கான் பேஸ்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதிலே போட்டிருக்கோம் பாருங்கள், சிலிக்கான் பேஸ்ட்டுன்னு போட்டிருக்கோம். இந்த சிலிக்கான் பேஸ்ட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த மூடியை வந்து கொஞ்சம் கட் பண்ணணும். லைட்டாக இந்த த்ரெட்டு வருதுல்ல, இந்த த்ரெட்டாண்ட வந்து கத்தி வச்சு, இது வந்து க்ளோஸில் தான் இருக்கும், இதை நம்ம கத்தி வச்சு ஃபஸ்ட்டு கட் பண்ணிடணும். இதை கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இது வந்து நம்ம இப்போ கட் பண்ணிட்டோம்னா இது வந்து சிலிக்கான் பேஸ்ட் வந்து ஒயிட். இது சிலிக்கான் பேஸ்ட்லேயே வந்து 3 கலர் வரும், பிளாக்கு, ஒயிட்டு, அதேமாதிரி வந்து கிளியர் கலர். கிளியர்ன்றது வந்து டிரான்ஸ்பரண்ட் பேஸ்ட்டு, அதாவது வந்து பேக்ரவுண்ட் வந்து நம்ம பேஸ்ட் வச்சு ஃபில் பண்ணிட்டா பேக்ரவுண்ட் வந்து கிளியராக தெரியும், அது வந்து கிளியர் சிலிக்கான் பேஸ்ட்டு. இது வந்து ஒயிட்டு, இதிலே பிளாக் வரும். மொத்தம் 3 வெரைட்டி வரும் இந்த சிலிக்கான் பேஸ்ட்டில். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இதில் வந்து ஒரு நீட்டாக ஒரு பைப்பு மாதிரி கொடுப்பாங்க பேஸ்ட்டு வெளியே வரத்துக்காக. ஸோ அது வந்து இந்த மூடி தான். அது இந்த மூடி என்ன பண்ணணும், இந்த இதில் வந்து க்ளோஸ் பண்ணணும். இப்படி த்ரெட்டு மாதிரி வரும், இதை வந்து நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த நீட்டாக இருக்கிற இந்த மூடியில் வந்து ஹோல்ஸ் இருக்கும். இதில் பாருங்கள், சின்னதாக ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ் வந்து நம்மளுக்கு பேஸ்ட்டு வரத்துக்கு கொஞ்சம் மெலிசாக வரும் பேஸ்ட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக வரணும்னா இந்த முனையை மட்டும் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிக்கணும். கத்தி வச்சு கட் பண்ணிட்டா ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாகிடும். இப்போ பேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக வரும். சரிங்களா, இதில் இப்போ கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த சிலிக்கான் பேஸ்ட்டை வந்து கன்னில் வந்து ஃபிட் பண்ணோம். ஸோ அதை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கன்னில் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். இதில் வந்து இந்த சின்னதாக இந்த கிளாம்பு இருக்குல்ல, இந்த கிளாம்பை வந்து நம்ம அழுத்தி இப்படி பிடிச்சிக்கணும். அழுத்தி இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த நீட்டாக இருக்குது பாருங்கள் பழுப்பு, இரும்பு பழுப்பு, இதை வந்து நம்ம வெளியே இப்படி வலிக்கணும். அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இப்படி வலிச்சா வெளியே வந்துடும். வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டு கட் பண்ண அந்த சிலிக்கான் பேஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு எப்படி உள்ளே வைக்கணும் பாருங்கள், இப்படி வைக்கணும். அதாவது வந்து இதுதான் ஃப்ரண்ட்டு, இது வந்து உள்ளே இந்த மாதிரி வைக்கணும் ஃபிட் பண்ணி. சரிங்களா, இதை உள்ளே தள்ளினா தான் பேக்கில் இப்படி உள்ளே க்ளோஸ் ஆகும். சரிங்களா, தலைக்கையாக பண்ண இப்படி வச்சு இப்படி பண்ணோன்னா உள்ளே போகாது. இதை பாருங்கள், இப்படி பண்ணால் உள்ளே போகாது, இடிக்கும். ஸோ அதனால் ஃப்ரண்ட்டு பக்கம் வந்து உள்ளே போகிற மாதிரி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு இப்படி பண்ணோன்னா பின்னாடி வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆகிடும் அந்த எட்ஜஸில். இதை பாருங்கள், இந்த கரெக்டாக இந்த ரவுண்ட் ஆகுதுல்ல, இது வந்து கரெக்டாக அந்த ஹோல்ஸுக்கு நேராக இருக்கணும். வச்சுட்டு இந்த கீழே இருக்குது பாருங்கள் கன்று, இதை வந்து நம்ம அழுத்தணும். இப்படி விட்டு அழுத்தணும். இதேமாதிரி விட்டு அழுத்தினா அது என்ன பண்ணால் உள்ளே போய் தள்ளும் போது என்ன ஆகும்னா இங்கே டைட் ஆகிடும். ஸோ அப்போ இது வந்து உள்ளே போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த த்ரெட்டுக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து அந்த மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணணும். இந்த நீட்டாக ஒரு மூடி கொடுத்துக்கிறாங்களே, இந்த மூடியை வச்சு இதில் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ இது க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் பின்னாடி இருக்குது பாருங்கள் கன்று, இதை வந்து அழுத்தணும். இப்படி அழுத்தும் போது என்ன ஆகும்னா இதில் வரும் பாருங்கள், அழுத்தும் போது இதில் வருது பாருங்கள், இந்த மாதிரி வரும். ஸோ ஓகே, இந்த கன்று வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி வந்து இன்னொரு கன்று இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த கன்று. இது கொஞ்சம் பழைய மாடல் கன்று இது, ஆனால் இதுவும் நல்லா தான் அடிக்கும். இந்த பட்டன் இருக்குதுல, இந்த பட்டன் அமைக்கி இப்படி வெளியே வலிக்கணும். இப்படி வெளியே வலிச்சா வெளியே வந்துடும். மறுபடியும் அமைக்கிட்டு உள்ளே தள்ளணும்னா இப்படி தள்ளிடலாம். இது ஒரு கன் டைப்பு. இதில் எப்படி அந்த சிலிக்கான் பேஸ்ட்டை ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். வெளியே எடுத்துக்கிட்டு இதை வந்து பேக் வழியாக ஃபிட் பண்ணணும். இதை வந்து பின்பக்கமாக ஃபிட் பண்ணணும். இப்படி பேக் சைடில் வச்சுட்டு இதை ஃப்ரண்ட்டில் இப்படி விட்டுடணும்.
ஓகேவா? இது வந்து பேக் சைடில் ஃபிட் பண்ணோம். ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ஃப்ரண்ட் பக்கம் வச்சு க்ளோஸ் பண்ணோம். இது வந்து பேக் சைடில் வச்சு ஃபிட் பண்ணோம். ஃபிட் பண்ணிவிட்டு இதை வச்சு இப்படி அமுக்கணும். அவ்வளோதான். ஓகே, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? இதில் வந்து நம்ம அந்த டியூப்பை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். த்ரெட்டு தானே இது, த்ரெட்டு மாதிரி நம்ம இப்படி டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிக்கிட்டு இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணால் இதில் வருதுங்களா? இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இந்த கன்று நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கன்று வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இதனோட விலை வந்து 160 ரூபா. அந்த கன்னோட விலை வந்து 185 ரூபா வரும். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த விண்டோ ஃப்ரேமில் தான் வந்து கேப் இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம வந்து இப்போ இந்த பேஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ மழை பெய்கிற டைமில் என்ன ஆகுதுன்னா, இந்த கேப் வழியாக தண்ணி வந்து உள்ளே லீக்கேஜ் ஆகுது. ஸோ இந்த தண்ணியை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம வந்து இந்த பேஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த கன்னை வச்சு இந்த கேப்பில் வந்து பேஸ்ட்டை நீட்டாக வச்சு இந்த மாதிரி அழுத்திக்கிட்டு வலிச்சிட்டு வரணும். ஸோ இந்த கேப்பு ஃபுல்லாக வந்து கொஞ்சம் நல்லா ஃபில் ஆகும். நீட்டாக வலிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம விரலில் வந்து இந்த பேஸ்ட்டை இந்த மாதிரி நீட்டாக அழகாக வலிச்சு உள்ளே அமுக்கி தள்ளணும் இந்த பேஸ்ட்டை. இதில் எப்படி பண்ணுறோம் பாருங்க, எதிரும் முதிருமா கையை வந்து மாற்றி மாற்றி வலிக்கணும். மேலேருந்து கீழே வலிக்கணும், கீழேருந்து மேலே திருப்பி வலிக்கணும். வலிச்சுட்டு சைடில் அந்த பிசுறு இல்லாமல் கரெக்டாக அழகாக வலிச்சு விடணும். ஸோ இப்போ இந்த கேப்பு ஃபுல்லாக வந்து இந்த பேஸ்ட்டு இப்போ நல்லா ஃபில் ஆகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த ஜன்னலோட மேல் பகுதியிலே வந்து கேப் நிறைய இருக்குது. ஸோ இந்த கேப்லேயே வந்து தண்ணி தான் லீக் ஆகுது மழை பெய்கிற டைமில். ஸோ அந்த இடத்துக்கே வந்து நம்ம இந்த பேஸ்ட்டை வச்சு ஃபில் பண்ணிவிட்டு விரலில் வந்து இந்த மாதிரி நீட்டாக அழகாக வலிச்சு நல்லா உள்ளே போகிற மாதிரி அழுத்தி வைக்கணும் பேஸ்ட்டை. இது எல்லாமே வந்து பேஸ்ட் லேசாமுனாலே உள்ளே ஃபுல்லாக போய் பேஸ்ட்டு ஃபில் ஆகிடும். ஸோ இதில் எப்படி பண்ணுறோமாங்க, மாற்றி மாற்றி வலிக்கணும். விரலை எதிரும் முதிரமாக வலிக்கணும். அப்போ தான் வந்து இந்த பேஸ்ட் வந்து நல்லா அந்த கேப்பு ஃபுல்லாக போய் க்ளோஸ் ஆகும். பேஸ்ட் அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம்னா பேஸ்ட்டு காயறதுக்கு வந்து 2 மணி நேரம் ஆகும். ஸோ ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கன்னை வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா, இதுக்கு இருக்குது பார்த்தீங்களா இந்த பட்டன் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இந்த இருக்குல்ல இந்த கிளாம்பு, இதை வந்து நம்ம வெளியே இப்படி வலிச்சா வந்துடும் வெளியே. ஸோ இந்த மாதிரி வெளியே வலிச்சிக்கிட்டு நம்ம மறுபடியும் இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம், தனியாக வந்துடும். ஸோ மறுபடியும் வந்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். மறுபடியும் அதே தான், இந்த பட்டன் அமைக்கி இந்த பைப்பு கிளாம்பை வந்து இப்படி உள்ளே தள்ளினா உள்ளே இப்படி வந்துடும். ஸோ இது வந்து இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான். இந்த கன்று வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஓகே, ஃபைனலாக வந்து கையில் பட்ட இந்த சிலிக்கான் பேஸ்ட்டை வந்து நம்ம தண்ணியிலே கை கழுவிக்கலாம், ஈஸியாக போயிடும். அதே மாதிரி இந்த டியூப்பில் இருக்கிற இந்த சிலிக்கான் பேஸ்ட்டை வந்து தொடப்பு குச்சி வச்சு எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு வேறு எங்கேயாச்சும் ஜன்னலில் கேப் இருந்ததுன்னா, அப்படி இல்லைன்னா கிச்சன் சிங்கில் கேப் இருந்ததுன்னா அந்த மூடியில் இருக்கிற அந்த பேஸ்ட்டை மட்டும் எல்லாத்தையும் எடுத்து விரல்லே வச்சு காலி பண்ணிடணும். மூடியை வந்து காலியாக வைக்கணும், எம்டியாக வைக்கணும். ஸோ ஏன்னா நம்ம வந்து மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணணும். இது வந்து நம்ம தனியாக கடையில் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, இந்த டியூப்பு மட்டும் செட்டாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மூடியில் இருக்கிற பேஸ்ட்டை வந்து நம்ம கையோடு எடுத்து கிளியர் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிடணும். ஓகேங்களா? மீதி இருக்கிற இந்த சிலிக்கான் பேஸ்ட் வந்து நம்ம எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது. இந்த சிலிக்கான் பேஸ்ட் வந்து விண்டோவில் 10 mmலேருந்து 20 mm வரைக்கும் இருக்கிற கேப்பை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து மழை பெய்கிற டைமில் விண்டோ வழியாக தண்ணி வந்து நம்மளுக்கு உள்ளே வரக்கூடாதுன்னா இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஃபில் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சீலண்ட் கன்னை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அதில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய்.